ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகை கோலாகல ஸ்ரீனிவாஸ் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். திரு அமித்ஷா அவர்களுடைய தலைமையில் தென் மாநில முதல்வருக்கான மாநாடு இன்னைக்கு நடைபெற்றிருக்கு சார். பல்வேறு விஷயங்கள் குறித்து எல்லா முதல்வர்களும் பேசியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது தென்மண்டல மாநில முதல்வர்களுடைய 31வது கூட்டம் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 2022க்கு அப்புறம் நடக்காமல் இருந்தது. இப்போ திரும்ப அது தொடங்கி இந்த தென்மண்டல மாநாட்டுக்கு எப்போதுமே தலைமை தாங்கக்கூடியது மத்திய ஹோம் மினிஸ்டர் தான். அதனால் அமித்ஷா எக்ஸ் அஃபிஷியோ ஸ்டேட்டஸில் அவர் தலைமையேற்றிருக்கிறார். சுழற்சி முறையில் விஜய் துணைத் தலைவராக இந்த மீட்டிங்க்கு பொறுப்பேற்றிருந்தார். இப்போ அடுத்த மீட்டிங் இதே போல் வர்றப்போ அதுக்கு கேரளா சீஃப் மினிஸ்டர் வருவார். அந்த மாதிரி அது சுழற்சி முறையில் வரும். அந்த அடிப்படையில் விஜயும் பொறுப்பேற்றிருந்தார். இந்த மாதிரியான ஒரு மண்டல வாரியாக முதல்வர்கள் மாநாடு ஏன் தேவைப்படுகிறது? இப்போ இந்தியா முழுக்க 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. அதில் தென் மண்டலம் இதே போல் நார்த் ஈஸ்ட்டு, நார்த்து, இப்படி பல இது இருக்குது. இந்த மண்டலங்கள் ஏன் தேவைப்படுது? மண்டல மாநாடுங்கிறது ஏன் தேவைப்படுது அப்படின்னா அதில் 2 ஆங்கிள் இருக்குது. ஒன்று, மாநிலங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு, அந்தந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு. இரண்டாவது, மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு. இந்த 2ஐயும் சாத்தியப்படுத்தணும்னா இது போன்ற மாநாடுகள் தேவை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு புரிதல் ஏற்படும், ஒரு தோழமை, நட்பு. ஏன்னா எல்லாருமே ஒரே நாட்டுக்குள்ளே தானே இருக்கும். அப்படிங்கிறப்போ தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைன்னு எதுவும் கிடையாது. ஒரு நட்பு தோய்ந்த தோழமையான ஒரு அட்மாஸ்பியரில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்த்து கொள்ள முடியும், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் இது அமிக்கபிளாக எந்த ஒரு பிரச்சனையும் தீர்ப்பதற்கான சுமூகமான சூழலை உருவாக்குவதற்காக இந்த விதமான மண்டல மாநாடுகள் நடத்தப்படுகின்றன. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இன்னொன்று, மோடி அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பார்வை இல்லாட்டி முக்கியமான தத்துவம் என்ன அப்படின்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிறத முன்வைக்கிறார். இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னா ஒருத்தருக்கு ஒத்துழைப்பு செய்து தோழமையுடன் ஒருவரை ஒருவர் புரிந்து, இப்போ ஒரு இதில் எக்ஸஸாக இருக்கும், அதே விஷயம் இன்னொரு மாநிலத்துக்கு பற்றாக்குறையாக இருக்கும். இப்போ அவங்க இதில் எக்ஸஸாக இருக்கிறத பற்றாக்குறை உள்ள மாநிலத்துக்கு அவங்க கொடுத்து உதவலாம். இந்த விதமான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ டெவலப் ஆகும்னா ரெகுலராக இது போல் மீட்டிங், சந்திப்பு இதெல்லாம் நடக்கிறப்ப சாத்தியமாகும். ஸோ அதற்காக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இப்போ இதில் விஜய் என்னென்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பு, காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் இதனுடைய உத்தரவு, இதையெல்லாம் மதித்து மாநிலங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு அவர் கர்நாடகத்தை இடித்துரைத்திருக்கிறார். அதே போல் முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை 152 ஃபீட்டுக்கு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேரள மாநில முதல்வரை வச்சுட்டு அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் நீட் தேர்வுக்கு தமிழகத்துக்கேனும் ஒரு விலக்கு தரணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அது எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நீட் தேர்வுக்கு தமிழகத்துக்கு விலக்கு அளிக்கணும்னு இந்த மீட்டிங்கில் எதுக்காக சொன்னான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அப்படின்னா நீட் தேர்வுக்கு விலக்களிப்பது யார் அப்படிங்கிற அடிப்படை விஷயத்திலேயே விஜய்க்கு எந்த புரிதலும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது நீட் தேர்வு ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ ஜெயலலிதா உடனே சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி தமிழ்நாட்டு மாணவர்கள் இதுக்கு புதுசு, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி பழக்கம் கிடையாது, இது மாணவர்களுடைய லைஃபோட விளையாடுற மாதிரி, அதனால் இந்த நீட் தேர்வுக்கு அட்லீஸ்ட் இந்த ஓராண்டாவது விலக்கு தரணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தை கேட்டுக்கிட்டாங்க. உச்சநீதிமன்றமும் சரி, இது நியாயமான கோரிக்கை, இந்த ஓராண்டுக்குள்ளே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை தயார் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஓராண்டு இந்தியா முழுக்க நீட் நடந்தது.
நீட்டு முதல் எக்ஸாம். ஆனால் தமிழ்நாட்டில் நீட் இல்லை. அது முடிஞ்சது. அதுக்கு அடுத்த ஆண்டு திரும்ப இதே விதமான கோரிக்கையை ஜெயலலிதா வலியுறுத்தினாங்க, உங்களுக்கு நிரந்தரமாக விலக்கு வேணும். அப்போ உச்சநீதிமன்றம் முடியாது என்று மறுத்தது. ஸோ ஏற்கனவே ஜெயலலிதா விலக்கு கேட்டு போராடி பார்த்திருக்கிறார். ஒரே ஒரு முறை மட்டும் விலக்கை அவர் பெற்றிருக்கிறார். இது எல்லாம் எப்படின்னா உச்சநீதிமன்றத்தை தான் கேட்டு அவர் அடைந்தார். அப்போ நீட்டுக்கு விலக்கு வேணும்னு இங்க எங்க கோரிக்கை வைக்கணும்னா உச்சநீதிமன்றத்தில் வைக்கணும். இது மத்திய அரசு செய்யக்கூடிய விஷயமே கிடையாது. அதுக்காக சொல்றேன், அமித்ஷா முன்னிலையில் இதை பத்தி பேசி ஒண்ணுமே ஆக போறது இல்லை. இங்க விலக்கு வேணும் அப்படின்னா நீட்டு சம்பந்தப்பட்டாலும் தமிழகத்துக்கு விலக்கு வேண்டும் என்றால் உச்சநீதிமன்றத்திடம் கோரிக்கை வைக்க வேண்டும். அது ஒரு தனி வழக்காக கூட போடலாம். அதை செய்யலாம். அதை விட்டுட்டு இங்க பேசி என்ன ஆக போகுது? அதுக்கப்புறம் மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு ஒத்துழைப்பு, அதுக்கப்புறம் அந்த கடல்சார் ஒத்துழைப்பு, இதெல்லாம் பற்றி அவர் பேசி இருக்கிறார். இதில் அவர் பேசுறதுல முக்கியமானது இந்த காவிரி இது தொடர்பானது தான். இது ஒரு நாள் மாநாடு. இந்த ஒரு நாள் மாநாட்டில் பேசினாலே அடுத்த நாள் எல்லா விஷயமும் சால்வ் ஆயிடுச்சு, நீ பிரச்சனையே தீர்ந்தது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தருக்கொத்தர் சந்திக்கிறோம், இன்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத ஒருத்தருக்கொத்தர் சொல்கிறோம், அதோட முடிஞ்சு போகும். ஆனால் இந்த சந்திப்பு அதனுடைய தாக்கம், இம்பேக்ட், அது நீண்ட காலத்துக்கு இருக்கும். அது உருவாக்கக்கூடிய தோழமை உணர்வு இருக்குல்ல, நட்பு உணர்வு, அது பிரச்சனைகளை தீர்க்கும். ஒரே தேசத்துக்குள்ள இருந்துக்கிட்டு மாநிலங்களுக்கு மாநிலங்கள் நட்பே இல்லாமல் இருந்தால் எப்படி? அதனால ஒரு நட்புடன் கூடிய சுமூக சூழலை உருவாக்குறது தான் இந்த மாநாட்டின் நோக்கம். அந்த அளவில் இந்த மாநாடு வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த விஷயங்கள் சொன்னார். கேரளா முதல்வரும் கர்நாடகா முதல்வரும் அவங்க தரப்புல இருந்த விஷயத்தையும் சொன்னாங்க. மேகதாது அணை கட்டுவது தமிழகத்துக்கும் நல்லது, தமிழர்களுக்கும் நல்லது அப்படின்ட்டு கர்நாடகா முதல்வர் பேசுறாரு. முல்லை பெரியார்ல அணை கட்ட தமிழ்நாடு உதவணும் அப்படின்ட்டு கேரளா முதலமைச்சர் பேசுறாரு. அப்படின்னும் போது எல்லாருமே அவங்க கருத்துக்கள் சொல்றாங்களே தவிர இதுக்கான சொல்யூஷனா எதுவும் பேசப்பட்டிருக்குமா இவங்கெல்லாம் இருக்குமா? அதான் சொல்றேன், இந்த ஒரு நாள்ல எதுவுமே சொல்யூஷன்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் என்ன எத்தனை ஆண்டு காலமா இருக்கு. இப்போ காவிரி நதிநீர் பிரச்சனைங்கிறது 100 ஆண்டு காலமாக இருக்கிற விஷயங்க. நீங்கள் ஒரு நாள் மீட்டிங்கில் பேசி உடனே சால்வ் பண்ணிடலாம். அவ்வளவு ஈஸியாக ஒவ்வொரு விஷயத்தையும் சால்வ் பண்ண முடியும்னா இந்தியாவில் பிரச்சனையே இருக்காது. ஸோ இந்த மாதிரி மாநாடு இருக்குன்னா ஒரு சுமூகமான தோழமையான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதாங்க நோக்கம். ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரை மாநிலங்களுக்கு இடையில உருவாக்குறது, அதுதான் நோக்கம். அந்த ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் உருவாச்சுன்னா உட்காந்து பேசி என்னைக்கா தீர்வு காணலாம். இப்போ அவங்க சொல்கிறாங்க மேற்கே தாட்டு ரொம்ப முக்கியம், அது தமிழகத்துக்கும் நல்லது அப்படின்னு. விஜய் கேட்டிருக்கணும், தமிழகத்துக்கு எப்படி நல்லதுன்னு கேட்டிருக்கணும். மேற்கேதாட்டுன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பெங்களூர் குடிநீர் தேவைக்காக நாங்கள் உருவாக்குகிற திட்டம் தான் மேற்கேதாட்டு, இது விவசாயத்துக்கான திட்டம் அல்ல, எனவே தமிழகத்துக்கு இருந்தால் நஷ்டம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பெங்களூருக்கு நீங்கள் குடிநீர் எடுக்கிறது ஆல்ரெடி ஒரு பெரிய நீர்த்தேக்கத்திலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஏற்கனவே ஒரு நீர்த்தேக்கத்திலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு மேற்கேதாட்டிலேருந்து நீங்கள் குடிநீர் திட்டம் ஒன்று உருவாக்கணும்னு ஆசைப்பட்டு மேற்கேதாட்டு குறுக்க ஒரு அணையை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி பெங்களூர் குடிநீர் தேவைக்காக ஒரு குறிப்பிட்ட நீர்த்தேக்கத்திலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப திடீர்னு மேற்கேதாட்டு எங்கே தேவைப்பட்டது? ரெண்டாவது, மேற்கேதாட்டு குறுக்க அணையை கட்டிட்டீங்க அப்படின்னா இப்போ ஓவரா மழை பெஞ்சு இப்போ கிருஷ்ணராஜசாகர், கபினி இந்த அணையிலேருந்து எக்ஸஸாக வருதுல, ஓவர்ஃப்ளோ ஆகி வரக்கூடிய தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணி கர்நாடகா திறந்து விடாமல் இயற்கையாகவே ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த மேற்கேதாட்டு பகுதி வழியாக தமிழ்நாட்டுக்கு வருது. இந்த தண்ணியை வச்சு தான் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்குமான தமிழ்நாட்டில் சாகுபடியே நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த காவிரி வடிநில பகுதிகளில் விவசாயமே ஜூன் டு செப்டம்பர் எந்த தண்ணியை நம்பி வருது அப்படின்னா இந்த எக்ஸஸ் வாட்டர் தான். இந்த எக்ஸஸ் வாட்டர் கர்நாடகம் ஒன்று நமக்கு திறந்து விட்டுறல, தானாக வர்ற தண்ணி. அந்த அணையெல்லாம் ரொம்பி ஏகப்பட்ட தண்ணியை ஓவர்ஃப்ளோ வாட்டர். இப்போ நீங்கள் மேற்கேதாட்டு மட்டும் கட்டிட்டீங்கன்னா இந்த ஓவர்ஃப்ளோ வாட்டரில் ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வராது. இந்த ஜூன் டு செப்டம்பர் இருக்கு பாருங்க, இதுக்கான சாகுபடிக்கு தேவையான தண்ணீரையும்
நீங்க கர்நாடகத்து காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். ஆக்சுவலா கெஞ்ச வைக்கணுங்கிறது அவங்க நோக்கம். அவங்க வந்து நல்ல எண்ணத்துல ஒன்றும் பண்ணல. அதனால எந்த விதத்திலையுமே மேகதாட்டு நமக்கு தேவையற்றது. இந்த மேகதாட்டு அப்படிங்கிற சிந்தனை இருக்குல்ல, மேகதாட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதுவே 10 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் கிடையாதுங்க. எங்க இருந்து வந்தது? ஸோ இந்த பிரச்சனையை தொடர்ந்து இந்த காவிரி இஷ்யூவை ஏதோ ஒரு விதத்துல லைவா வச்சுக்கிட்டே இருக்கணும் அரசியலுக்காக. அதுக்காக கர்நாடக அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய காரியம். ஓகே சார், அது மாதிரி நேற்று இரவு வந்து திரு அமித்ஷா அவர்களை முதல்வர் விஜய் அவர்கள் சந்தித்து பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடம் அந்த சந்திப்பு நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்படுது. அதுல பல்வேறு விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. பர்சனலா அவருடைய கவர்மெண்ட் பத்தி பேசியிருக்காரு, அது மாதிரி தகவல் இருக்கு. அதை பத்தி ஏதாச்சும் தகவல் இருக்கா சார்? பர்சனல் சொல்றீங்க? பர்சன் மீன்ஸ் இப்போ புது கவர்மெண்ட் விஜய் தொடர்பாகவே ஒரு சிபிஐ கேஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி கூட பேசியிருக்கலாம். அதுதான் எந்த மாதிரியான சிபிஐ அது வந்து அமித்ஷாவுக்கு கீழே தான் வருது, அது பற்றி கூட அவங்க பேசியிருக்கலாம். எது பற்றியாவும் பேசியிருக்கலாம். ஏன்னா முதல்வர் ஆனதுக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் டெல்லி போகும்போது அமித்ஷா அவர்களை சந்திக்க முடியல. அதாவது பிஜேபிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான கட்சி. அந்த பிரம்மாண்டமான கட்சிக்கு முன்னால தாவேக்காங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது. அதனால தாவேக்காவை அவங்க வந்து பெரிய பழிதிக்க போறாங்க, அது இது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கெல்லாம் டயத்தெல்லாம் அவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க போறது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பிஜேபியோட டார்கெட் எப்போதுமே காங்கிரஸ். காங்கிரஸை தமிழ்நாட்டில் உயிர் கொடுத்து வளர்க்க விடுறதோ, காங்கிரஸை மேலும் மேலும் வளர்த்து கொண்டே போவதோ, அதை வந்து பிஜேபி சகித்து கொள்ளாது. இப்போ காங்கிரஸ் அமைச்சரவையில் வந்து உட்கார்ந்துருக்கு, 2 பேர் அமைச்சர்களாக இருக்காங்க 67க்கு பிறகு. இப்போ 59 வருஷத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் மீண்டும் அதிகாரத்துக்குள் நுழைந்திருக்கு. அதுவே வந்து பிஜேபி விரும்பலை. அப்படிங்கிறப்போ காங்கிரஸோட தாவேக்கா ரொம்ப நெருக்கமாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத அமித்ஷா உணர்த்தி இருப்பார். நான் தமிழக சட்டமன்றத்தில் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக திரு விஜய் அவர்கள் தீர்மானம் போடுறாரு. நேற்று இரவு அமித்ஷாவை சந்திக்கிறாரு. இன்னைக்கு அவர் பேசும்போது இந்த தொகுதி மறுவரையினால வந்து தமிழ்நாட்டுக்கோ இல்லை எந்த மாநிலத்துக்கோ வந்து பாதிப்பு ஏற்படாத வகையில நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த அப்படியே அந்த ஸ்டாண்ட் வந்து மாறுதே சார். அதுக்கும் இந்த சந்திப்புக்கும் ஏதாவது சம்பந்தம்? அதுக்கான உத்தரவாதத்தை தரணுங்கிறாரு. உத்தரவாதம் ஆல்ரெடி தந்தாச்சு, உங்களுக்கு ஒன்றும் பாதிக்காது அப்படின்ட்டாங்க. ஆனா வேண்டாம் பாதிக்காது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன ப்ரொபோர்ஷனேட்டா என்ன சதவீதம் இருக்கும்? இப்போ 543 தொகுதி இருக்குங்க இந்தியாவில். 543ல் தமிழ்நாட்டில் 39 இருக்கு. ரைட்டா? இந்த தமிழ்நாட்டில் 39, 543க்கு 39னா எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 7 பாயிண்ட் சம்திங் வரும். ரைட்டா? இப்போ இதுக்கு எந்த விதத்துலையும் குறையக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ மக்கள் தொகை இது மக்களவை தொகுதி மறுசீரமைப்பின்படி இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் பாப்புலேஷனை வச்சு பண்ணினால் தமிழ்நாட்டுக்கு ஒரு 59 தொகுதி வரைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 59 இல்லாட்டி 60 வச்சுக்கோங்க. இந்தியா முழுக்க சேர்த்து ஒரு 800 சொச்சமோ இடமோ இருக்கும். இப்போ அதில் இந்த 59 எவ்வளவு பார்த்தா மோர் ஆர் லெஸ் அதே பர்சன்டேஜ் வந்துருக்கு. எந்த விதத்துலையும் குறைய போகிறது இல்லையே. ஸோ இவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, பிஜேபி அதாவது மத்திய அரசு சைடில் நாங்கள் அந்த உத்தரவாதத்தை தருகிறோம் அப்படின்றோம். இதுதான் ஏற்கனவே டிஎம்கே கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதாவது ஏற்கனவே இருக்கிற எண்ணிக்கை குறையக்கூடாது. ஆக்சுவலாக இப்போ எவ்வளோ எண்ணிக்கை இருக்கோ அதுக்கு அதை காட்டிலும் ஒரு 50% கூட கிடைக்கும் அப்படின்னா, 50% கூட கிடைக்கணும் அப்படின்னா, அப்படி இருந்தால் நாங்கள் ஆதரிக்க தயாருங்க. இப்போ 59 60 சீட் வரைக்கும் கிடைக்கும் போல இருக்கு. 39 இன்னொரு ஒரு 21 வரைக்கும் கிடைக்குது. ஸோ மோர் தென் 50% கிடைச்சிருது. அவங்க கோரிக்கையும் ஓகே ஆகிடுது, இவங்க கோரிக்கையும் ஓகே ஆகிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த ஒரு கூட்டத்தொடரில், இந்த இயர் எண்டில் வரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரில் தாவேக்காவும் சேர்ந்து மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். இதில் தாவேக்காவுக்கு எம்பி கிடையாது. அதனால டிஎம்கேனுடைய எம்பிஸ் 22 பேர் ஓட்டு போடுவாங்க. தாவேக்கா கொள்கை அளவில் அதை ஆதரித்து தீர்மானம் நிறைவேற்றும்.
ஆனால் திமுக இதை விமர்சனம் பண்ணியிருக்காங்க பாருங்க, அது நோ டீலிமிட்டேஷன்ட்டு சட்டமன்றத்தில் அவர் வந்து தீர்மானம் நிறைவேற்றி இன்னைக்கு வந்து பல்ட்டி அடிச்சிட்டாரு, இருவேடம் போடுறாரு அப்படின்னு திமுக இப்போ விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த இல்லை, அதே பல்ட்டியை டிஎம்கே அடிச்சிருந்த. டிஎம்கே இதுக்கு முன்னால் வரைக்கும் நாங்கள் வந்து 50%க்கு வேலை இருந்தால் ஒத்துப்போம், அப்படி இல்லைன்னா எதிர்ப்போம், இவ்வளவு சொல்லிட்டு கடைசியில் நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற அந்த தீர்மானத்துக்கு டிஎம்கே ஆதரிச்சுதா இல்லையா? அதுக்கு முன்னால் வரைக்கும் என்ன பேச்சு அடிபட்டது? இந்த டீலிமிட்டேஷன் சம்மந்தப்பட்ட பில்லுக்கு டிஎம்கே சப்போர்ட்டா ஓட்டு போட போறாங்க, அப்படித்தானே? அந்த நிலைப்பாட்டுக்கு போயிட்டு திரும்ப சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு ஆதரவா, அந்த தீர்மானத்துக்கு ஆதரவா ஓகேன்னு தானே போட்டாங்க. அப்போ திமுக தரப்புலேயும் ஒரு குழப்பம் இருந்தது இல்லை? ஸோ மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை பொறுத்தளவுங்க தமிழகத்தைச் சேர்ந்த தாவேக்காவும் சரி திமுகவும் சரி எதிர்க்கிறதுக்கு சரியான முகாந்திரமே இல்லை. நீங்க எதை சொல்லிக்க எதிர்ப்பீங்க? இப்ப என்ன குடிமொழி போச்சு? இப்போ 39ங்கிற எண்ணிக்கை கீழே போச்சுன்னா நீங்க சொல்லலாம் எனக்கான ரெப்ரசன்டேஷன் போயிடுச்சு. இல்லை 39 59ன்னு ஆறப்போ ஏன் நீங்க மறுக்கிறீங்க? இப்போ நாளைக்கு வந்து தாவேக்காவே நிறைய ஜெயிக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ 59 தொகுதியில் தாவேக்கால வேட்பாளர் நிறுத்ததுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. எத்தனை பேருக்கு அது வாய்ப்பு? இதே போல தானே ஒவ்வொரு கட்சியிலையும் இது வரைக்கும் வாய்ப்பே கிடைக்காது. எத்தனை பேருக்கு அது வாய்ப்பு கொடுப்போம்? ப்ரொபோர்ஷனேட்டா பாருங்க. இன்னொன்று இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டா எதிர்காலத்தில் ஒரு 800 சொச்சம் வரைக்கும் வரும்னு தெரிஞ்சு அதுக்கேற்றபடி தான் புதிய நாடாளுமன்ற கட்டடமே உருவாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கரெக்டாக மைண்டில் வச்சு. இன்னொன்று இந்த மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு முடிஞ்சு சென்சஸும் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டது, அது அமலுக்கே வரும். அதுக்கு முன்னாலே இதெல்லாம் செஞ்சு ஆகணும். அதனால் இது எப்படினாலும் நிறைவேற்றப்பட்டுரும். இன்னொரு 3 மாதத்தில் அடுத்த குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டுரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உமர் அப்துல்லாவோட பேசும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியாவினுடைய ஒரு சொத்து, இன்றியமையாத சொத்து அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. இது பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி இருக்கு சார். அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க தூதர் வந்து விளக்கம் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜி கோர் போயிருந்தார். அவரை ஜம்மு காஷ்மீருடைய சீஃப் மினிஸ்டர் உமர் அப்துல்லா சந்தித்து பேசினார். பேசினதுக்கப்புறம் ஜாயிண்ட் ப்ரெஸ் மீட் நடந்தது. 2 பேரும் சேர்ந்து ப்ரெஸ்ஸை சந்தித்தாங்க. அப்போது செர்ஜி கோர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் உண்மையிலேயே மிக அற்புதமான அழகிய பகுதி. ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியாவின் இன்றியமையாத பகுதியாகும். அண்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி, இந்தியாவின் இன்றியமையாத பகுதி அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அப்படி சொன்னது இஸ்லாமாபாத்தில் ஒரு புயலை கிளப்பியது பாகிஸ்தான். உடனே பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரை அழைத்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தது. என்னன்னா, உங்கள் தேசத்துடைய இந்தியாவில் இருக்கிற தூதர் ஒரு விவரப்பிழையுடன் கூடிய தவறை செய்திருக்கிறார். விவரப்பிழையுடன் அவர் பேசியிருக்கிறார், ஃபேக்சுவல் எரரோட அவர் பேசியிருக்கிறார். ஜம்மு காஷ்மீரை இந்தியாவின் இன்றியமையாத பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலாக ஜம்மு காஷ்மீர் என்பது சர்ச்சைக்குரிய பகுதி. அது இந்தியாவின் பகுதியா இல்லையா என்பது இனிமேல் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும். தாவாவுக்குரிய பகுதி அப்படிங்கிறப்போ இந்தியாவின் இன்றியமையாத பகுதி அப்படின்னு அவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவங்க கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது ஒரு புயலை கிளப்பி இருக்கிறது. அது ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. செர்ஜி கோர் இப்படி சொல்லிட்டாருங்கிறதுக்காக முதல்ல நாம் மகிழ்ச்சி அடைய முடியாது. செர்ஜி கோர் எங்கே போனாலும் ஏதோ ஒரு விதத்தில் வித்தியாசமாக பேசக்கூடியவர். இப்போது ஜம்மு காஷ்மீரை பொறுத்தளவில் இப்படி பேசியிருக்கிறார், அது நமக்கு சாதகமாக இருக்கு. இதே செர்ஜி கோர் சில மாதங்களுக்கு முன்பு விஜய கோட்டையில் வச்சு சந்திச்சார், பேசினார். பேசிட்டு வெளியில் வர்றப்போ
இந்த பேச்சு இதெல்லாம் ரொம்ப சுமூகமாக இருந்தது. இது இரு நாட்டு உறவுக்கு நன்மை பயக்கும் அப்படின்ட்டு போயிட்டார். இரு நாட்டு உறவுனா பேசினது பிரைம் மினிஸ்டர் இல்லை, ஒரு சீஃப் மினிஸ்டர். தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டரோட பேசிட்டு இரு நாட்டு உறவுக்குன்னா அப்படின்னா தமிழ்நாட்டை தனி நாடால சொல்ற மாதிரி இருக்கு. இதை இம்மிடியேட்டா நோட்டீஸ் பண்ணி உடனே கண்டனம் தெரிவித்தவர் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி. ஸோ சர்ஜி கோர் இப்படி அப்படிமாக பேசக்கூடியவர். இன்னொன்று, அவருடைய நடவடிக்கையும் கொஞ்சம் சிக்கலான இருக்கு. என்னன்னா, அமெரிக்காவுடைய தூதராக இருக்கிறார், ஆனால் டெய்லி ரெகுலராக அவர் ஏதோ ஒரு மாநிலத்துக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு அமெரிக்க தூதர் எதுக்கு இவ்வளவு இந்தியா முழுக்க டிராவல் பண்ணிட்டே இருக்காருன்னு தெரியல. இப்போ எஃப்ஆர்சிஏ மசோதா தாக்கல் செய்யப்படும் சொல்லப்பட்ட காலத்தில், அந்த டயத்தில் சர்ஜி கோர் கேரளாவில் இருந்தார். கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கேரளாவில் அவர் இருந்தார். அவர் கூட இருந்தது யாருன்னா ட்ரம்ப்னுடைய மருமகன் கூட இருந்தார். ஏன் இவ்வளோ டிராவல் பண்ணிட்டே இருக்காரு? இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் ஜம்மு காஷ்மீரில் அவர் சொன்னதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியாவுடைய இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இந்தியா தான் ஜம்மு காஷ்மீர், இல்லை எந்த சந்தேகமும் இல்லை. 370 அப்ரிகேஷன் வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ அப்படிங்கிறது இருதரப்பு இஷ்யூவாக இருந்தது, பைலேட்ரல் இஷ்யூவாக இருந்தது. ஆனால் 370 அப்ரிகேஷனுக்கு அப்புறம், இந்த 370 நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீர் விவகாரம் என்பது ஒரு உள்நாட்டு விவகாரமாகவே மாறிவிட்டது. அதனால இனிமேல் ஜம்மு காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக இன்னொரு நாட்டுடன் நாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எதிர்காலத்தில் காஷ்மீர் தொடர்பாக நம்ம பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னா அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக மட்டும்தான் இருக்குமே ஒழிய ஜம்மு காஷ்மீர் பற்றியதாக இருக்காது. நம்முடைய பார்வையில் ஜம்மு காஷ்மீர் இஷ்யூங்கிறது ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ். 370 இருந்த வரைக்கும் அந்த ஜம்மு காஷ்மீர் இஷ்யூங்கிறது இருதரப்பு விஷயமா இருந்துகிட்டு இருந்தது. 370 இன்னைக்கு கிடையாது. அதனால இது ஒரு உள்நாட்டு விஷயம் இல்லை, வேற எந்த இதுக்கும் இடம் கிடையாது. இனிமேல் காஷ்மீரை பற்றி நாம பேசினா பாகிஸ்தானோட பேசுவோம்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி மட்டும்தான் நம்ம பேசுவோம். இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலாக இந்தியாவுடைய இந்த நிலைப்பாட்டை சர்ஜி கோர் அங்கீகரித்திருக்கிறார் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறோம். இவிஎம் மிஷின்ஸ் குறித்து தொடர்ந்து இங்கே பல்வேறு விமர்சனங்களை எதிர்கட்சிகள் வச்சுட்டு இருக்காங்க சார். குறிப்பாக பாஜக வெற்றி பெறும் போதெல்லாம் இதில் இவிஎம் மிஷினில் ஏதோ குளறுபடி பண்ணிட்டாங்க அப்படின்றது எதிர்கட்சிகளுடைய தொடர் முழக்கமாகவே இருந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த இவிஎம் மிஷின் நம்மளுடைய எலெக்ஷன் முறையை பற்றி ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்காரு. இங்கே இவ்வளோ பாப்புலேஷன் இருந்தாலும் கூட எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக நடக்குது, அதே மாதிரியான ஒரு முறையை இங்கேயும் நான் கொண்டு வருவேன், அதுக்கான முயற்சிகள் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு சார். ட்ரம்ப் இவிஎம் மிஷின் பற்றி பேசலை, அதாவது ஓட்டர்ஸ் ஐடி பற்றி பேசியிருக்கார். அதாவது புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை பற்றி அவர் பேசியிருக்கிறார். இவிஎம் பற்றி அவர் பேசலை. என்னன்னா, அவர் ரீசண்டாக 2 நாளைக்கு முன்னால் அவர் ஒரு எக்ஸ் பதிவு விட்டிருந்தார். அதில் அவர் சொல்லியிருந்தார் என்னன்னா, இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நம்முடைய அமெரிக்காவுடைய சில முக்கிய நிர்வாகிகளோடு பேசி கொண்டிருந்த போது ஆச்சரியமாக ஒன்றை கேட்டார். அமெரிக்காவில் ஓட்டர்ஸ் ஐடி கார்டு இல்லாமலாம் நீங்கள் தேர்தல் நடத்துறீங்க அப்படின்னாரு. பாருங்கள், நாம் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டு இருக்கோம். ஓட்டர்ஸ் ஐடி இல்லாமல் நாம் தேர்தல் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் எல்லோருக்கும் ஓட்டர்ஸ் ஐடி இருக்குது. 2024 மக்களவை தேர்தலில் 64 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஒரு ஓட்டர் ஐடி இருக்கிறது, புகைப்படத்துடன் கூடிய ஓட்டர் ஐடி இருக்கிறது. இதே போல ஒரு விஷயத்தை அமெரிக்காவில் சாத்தியப்படுத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இப்படி செய்வதன் மூலம் அமெரிக்காவுக்குள்ள கலந்திருக்கக்கூடிய வெளிநாட்டைச் சேர்ந்த ஓட்டர்ஸ் அவங்கள கண்டறிந்து அவாய்ட் பண்ணலாம், அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மசோதா கொண்டு வர்றார். அந்த மசோதாவுக்கு பேரே என்ன அப்படின்னா சேவ் அமெரிக்கா ஆக்ட் அப்படின்னு பேர், அமெரிக்காவை காப்பாற்றும் சட்டம். இந்த மசோதா
அமெரிக்காவினுடைய மக்கள் பிரதிநிதித்துவ சபையில் காங்கிரஸ்ல நிறைவேறி விட்டது, செனட் சபையில் இன்னும் நிறைவேறல. இப்ப செனட் சபையில் அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சியை தீவிரப்படுத்தி இருக்கிறார் ட்ரம்ப். இல்லை, நமக்கு இருக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னன்னா, அமெரிக்காவை காப்பாற்றும் சட்டம், சேவ் அமெரிக்கன் ஆக்ட், அதுக்கு முன்னுதாரணமா இந்தியா திகழ்கிறது அப்படிங்கிறது தான். இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ், ராகுல் காந்தியிலேருந்து ஒவ்வொருத்தரும் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லுவாங்க, இவிஎம்ஐ சொல்லுவாங்க, அதே போல் எலக்டோரல் ப்ராசஸை குறை சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க தொடர்ந்து தோற்கின்ற காரணத்தினால. ஆனால் உலகத்தின் வல்லரசு என்று சொல்லப்படுகிற ஒரு தேசத்தின் அதிபர் நம்முடைய எலக்டோரல் சிஸ்டத்தை பாராட்டுகிறார். பாராட்டுறதோடு மட்டுமில்ல, அதுபோல ஒரு சிஸ்டத்தை தன்னுடைய நாட்டில் கொண்டு வரணும்னு முயற்சி செய்கிறார்னா, இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை எந்த அளவுக்கு வெற்றிகரமாக வழிநடத்தி வருகிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒரு இந்தியா நமக்கு எல்லாருக்குமே பெருமை தரக்கூடிய ஒரு பெருமை தரக்கூடிய. ஆனா இதை பத்தி பெருசா ஊடகங்களோ இல்ல இங்க இருக்கக்கூடிய தலைவர்களோ யாருமே வந்து பேசலையே சார். ஏன்னா நல்ல விஷயமாச்சே, நல்ல விஷயம் பற்றி நம்ம பேசவே மாட்டோம்ல. இந்தியர் அப்படின்ற முறையில இங்கு உள்ளுக்குள்ள நம்ம அரசியல் இருந்தாலும் நம்மள ஒரு இன்னொரு நாடு பாராட்டுது அப்படின்னும் போது அங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்ல சார். அவ்வளவுதான், நம்முடைய பெருமித உணர்வு அவ்வளவுதான் அர்த்தம். இதையும் அரசியல் செய்ய பாக்குறாரு எல்லாத்தையும் அரசு. அப்போ நம்மளுடைய இந்த முறை எல்லாமே கரெக்டா இருக்கு, சரியா இருக்கு அப்படின்னும் போது கூட ஏன் எதிர்கட்சிகள் தொடர்ந்து இந்த மாதிரி விமர்சனங்களை வைக்கிறாங்க? அந்த தோல்வியை ஏன் ஒத்துக்கொள்ள அவங்களுக்கு மனம் இல்லை? ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம், தோல்விக்கான காரணங்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க தோல்விக்கான காரணங்களை ரொம்ப நேர்மையா ஒப்புக்கொண்டு அந்த காரணங்களை கண்டறிஞ்சு எதிர்காலத்தில் வராதபடிக்கு பார்த்தால் என்றைக்காவது ஜெயிக்கலாம். வெறும் 2 எம்பிக்கள் கொண்ட கட்சியாக இருந்த பிஜேபி தேர்தல் நடைமுறையை ஒரு நாளும் குறை சொன்னது கிடையாது. அதுக்கு பதிலாக எதுனாலும் நம்ம கோட்டை விடுறோம் அப்படின்னு தான் அவங்க வந்து யோசிப்பாங்க. அப்படி தேர்தல் தோல்விகள், வரலாறு, இவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தான் இன்னைக்கு பிஜேபி இந்த அளவுக்கு இமாலய வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கு அதற்கான பொறுமை இல்லை. அவங்க வந்து தேர்தல் தோல்விக்கு தேர்தல் ஆணையத்தை பொறுப்பாக்குறாங்க, தேர்தல் கமிஷனரை பொறுப்பாக்குறாங்க. அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரலைன்னா நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் பொறுப்பாக்குகிறார்கள். அவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, இந்திய அரசமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் இருக்குல்ல, தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், அது எல்லாத்தையுமே சந்தேகத்துக்குரியதாக ஆக்குவது, எல்லாவற்றின் மீதும் மக்களுக்கு ஒரு சந்தேகத்தை கொண்டு வரும். இதுதான் அவருடைய நோக்கம். அதாவது ஒரு பக்கம் வெளிப்பார்வைக்கு அரசமைப்பு சாசனத்தை கையில் தூக்கிப்பாங்க, இன்னொரு பக்கம் அரசமைப்பு சாசன அமைப்புகள் மீது சந்தேகத்தை திட்டமிட்டு உருவாக்குவார்கள். இந்த விதமாக சந்தேகத்தை உருவாக்குறதும் அரசமைப்பு சாசன அமைப்புகளை சீர்குலைக்கிறதும் யாருடைய வேலையாக இருக்கும்னா, கடந்த காலத்தில் மாவோயிஸ்டுகள், நக்சல்களுடைய வேலையாக இருக்கு. அவங்க தான் நாடாளுமன்றத்தை எதிர்த்தாங்க. நாடாளுமன்ற பாதை திருடர்கள் பாதை அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க எங்கே வந்து சேர்ந்திருக்காங்க? காங்கிரஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காங்கிரஸினுடைய ராகுல் காந்திக்கு ஆசானாக இருக்கக்கூடியவர் யோகேந்திர யாதவ், ப்ரொஃபஸர் யோகேந்திர யாதவ். யோகேந்திர யாதவ் என்ன சொல்றார்? இனி எந்த நடவடிக்கையும் நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடாது, தெருவில் நடக்க வேண்டும், தெருவில் நடக்க வேண்டும் அப்படிங்கிறார். கரெக்டா நக்சலிசத்தை அப்படியே கொண்டு வர்றாங்க. சரி, எல்லாம் தெருவில் நடக்கணும், ஏன் நாடாளுமன்ற தேர்தல்? அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார், மற்றவர்கள் ஏன் போட்டியிட்டார்கள்? பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் எதுவுமே விவாதிக்க மாட்டாங்க, விவாதிக்க விடவே மாட்டாங்க. ஆனா தெருச்சண்டையா வேணும்னே மாத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இங்க என்ன அவங்களுடைய ஐடியா அப்படின்னா, மொத்த சிஸ்டம் இருக்குல்ல, இந்த அதாவது நல்லாட்சி தருவதற்கான இந்த குட் கவர்னன்ஸுக்கான சிஸ்டம் இருக்குல்ல, அந்த என்டையர் சிஸ்டத்தையே நொறுக்கிறது. நீங்க இந்த சிஸ்டத்தை நொறுக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க ரொம்ப கயாட்டிக்கா ஒரு குழப்பமும் பதற்றமும் ஏற்படும். இந்த சிஸ்டம் ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் தான் இந்தியா ஒழுங்கா போயிட்டு இருக்கும். இவருடைய நோக்கம் அந்த சிஸ்டத்தை உடைச்சு காலி பண்ணணும் அப்படிங்கிறது. அதை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க.
பட் எப்போதுமே அதில் ஜெயிக்க முடியாது, அவங்களால அதில் வெற்றியே பெற முடியாது. ஏன்னா அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியவர்களாக மக்கள் தான் இருந்திருக்கிறார்கள். மக்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் மூலமாக மட்டும்தான் தீர்மானித்திருக்கிறார்கள். தேர்தல் அல்லாத வேறு எந்த வழிமுறைகளிலும் மக்கள் அதை தீர்மானித்ததே கிடையாது. ஆனால் இவங்க வேற வழிகளை தேடி போறாங்க. காரணம், தேர்தல் வழிமுறையில் அவர்களால் ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரியும். மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கி அவர்களால் ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. இப்போ கரப்பாம்பூச்சி கட்சி இருக்கு, இவ்வளவு பேசுறாங்க. எலெக்ஷன்ல என்னன்னா டெல்லியில ஒரு வார்டு அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அப்போ தேர்தலை தவிர்த்த வேறு அராஜகமான வழிகளை அவர்கள் கண்டறிந்தார்கள். அதை நோக்கி அவங்க போறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி கவர்னன்ஸ் அப்படிங்கிறது தேர்தல் மூலமாக மட்டுமே மக்களால் கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. தேர்தல் அல்லாத ஒரு முறையில் இந்தியாவில் எப்போதும் ஆட்சி என்பது அமைந்ததே கிடையாது. இனி எதிர்காலத்திலும் அப்படித்தான் இருக்கும். அடுத்தடுத்த நிகழ்வு தொடர்ந்து பேசுகிறேன் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி.